அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பீச்சஸ் கார்டனுக்கு வந்திருக்கிறோம். நெட் லைஃப் ஸ்டைல் மூலமாக உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். இங்கு பார்த்தீர்கள் என்றால் பீச்சஸ் மிகவும் அழகாக இருக்கிறது. இது ஆப்பிளை போல்தான் இருக்கும், ஆனால் ஒரு வித்தியாசமான பழம். இங்கு பார்த்தீர்கள் என்றால் வரிசை வரிசையாக என்ன செய்திருக்கிறார்கள், இந்த மரங்களை நட்டிருக்கிறார்கள். ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பதாக இங்கு ஏராளமான மக்கள் இருந்தார்கள். காரணம் என்னவென்றால் இன்றைக்கு பீச்சஸ் பறிக்கக்கூடிய நாள். இந்த பீச்சஸ் மிகவும் ஆரோக்கியத்திற்கு ஒரு நல்ல பழம். நம்முடைய சரீரத்தில் முக்கியமாக நல்ல ஜீரணமாவதற்கு இந்த பழம் மிகவும் ஒத்தாசையாக இருக்கிறது. கேன்சரை எதிர்க்கக்கூடிய அந்த முக்கியமான பொருள் அந்த பீச்சஸில் இருக்கிறது. மாத்திரமல்ல, நான் ஏற்கனவே ஒரு சில பழங்களுக்கு சொன்னது போல நம்முடைய சருமத்திற்கு பொலிவை கொண்டு வரக்கூடிய ஒரு கெமிக்கல்ஸ் அதில் இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் இப்பேற்பட்ட பழங்களை சாப்பிடுவது கிடையாது. இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் இப்பேற்பட்ட இடங்களுக்கு வந்து நாம் இப்பேற்பட்ட பழங்களை சாப்பிட நாம் நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே பார்த்தீர்கள் என்றால் இந்த மரத்தில் அவர்கள் பறித்தவர்கள் சிலவற்றை கீழே எரிந்து விட்டிருக்கிறார்கள். இங்கு ஏராளமான பழங்கள் பறிக்கப்பட்டு கீழேயும் விழுந்திருக்கிறதை நீங்கள் காணலாம். இந்த பீச்சஸ் உள்ளே மஞ்சளாக காணப்படுகிறது. ஒரு சில பீச்சஸ் வெள்ளை நிறத்தில் காணப்படும். ஒரு சில பீச்சஸ் சிவப்பு நிறத்தில் காணலாம். இந்த பீச்சஸ் என்ன செய்கிறார்கள், பாட்டிலில் அடைத்து, அதாவது அதை பதப்படுத்தி பாட்டிலில் வைத்து வருடம் முழுவதும் கூட சாப்பிடுகிறார்கள். காரணம் என்ன, அது இயற்கையிலே நமக்கு ஒரு நல்ல ருசியை கொடுக்கிறது. ஒரு முக்கியமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைக்கிறேன். இந்த பழங்களிலிருந்து நாம் அநேக பாடங்களை நாம் படித்து வருகிறோம். போன முறை நான் உங்களிடத்திலே சொன்னேன் ஆவிக்குரிய கனிகள் என்று. இந்த ஆவிக்குரிய கனிகள் 9 இருக்கிறது. போன முறை அன்பை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த முறை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது என்னவென்றால் சந்தோஷம். ஆண்டவர் இயற்கையில சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். எப்படி சந்தோஷத்தை வைத்திருக்கிறார்? இப்படிப்பட்ட இடங்களுக்கு வந்து இன்றைக்கு அநேகர் சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்று என்ன செய்கிறார்கள், குடிக்கிறார்கள், புகைக்கிறார்கள், இன்னும் சூதாடுகிறார்கள், எத்தனையோ காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயற்கையிலே தான் சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். அந்த இயற்கையில வரும்பொழுது இந்த கடவுளுடைய மகிமையான இந்த படைப்புகள் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறதை. ஆகவே நண்பர்களே, நேரம் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட இடங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டும். குழந்தைகள் என்ன செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட மரம் செடி கொடிகள் எல்லாவற்றையும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எப்படி கிடைக்கிறது என்று என்ன செய்ய வேண்டும், நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை என்று அநேக கனிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த ஆவிக்குரிய கனிகளிலே இந்த சந்தோஷம், நீங்க அந்த கலரை பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கிறது. யாரால் அந்த நிறத்தை கொடுக்க முடியும்? அப்பேற்பட்ட ஒரு நிறத்தை கடவுள் இந்த பழத்திற்கு கொடுத்திருக்கிறார். இதை எவ்வளவு அழகாக அவர்கள் இந்த மரங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் நட்டு அதற்கு தண்ணீர் பாய்ச்சி அதற்கு உரமிட்டு அது குறித்த நேரம் வரும்பொழுது அது பழுத்து அநேகருக்கு பழத்தை சாப்பிடும் பொழுது அநேகருக்கு ஒரு சந்தோஷம்.
இவ்வளவு ருசியாக இருக்கிறதே, இந்த பூலோகத்திலே இவ்வளவு ருசியான பழங்கள் இருக்கிறது என்று என்ன செய்கிறார்கள்? சந்தோஷப்படுகிறார்கள். இந்த பழத்தை சாப்பிட்டு அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். நேரம் இருக்கும்பொழுது இப்படிப்பட்ட இடங்களுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யுங்கள்? இப்பேற்பட்ட கார்டன்ல வந்து உங்கள் நேரத்தை செலவழியுங்கள். மாத்திரமல்ல, இப்பேற்பட்ட பழங்களை கொடுத்த கடவுளுக்கு நன்றியை சொல்லுங்கள். சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழுங்கள். இப்படிப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் தயவு செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி.